வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இந்த ரெடிமேட் டாப்ல எல்லாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி பைப்பிங் வந்ததுன்னா எப்படி ஜாயின் பண்ணுது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பைப்பிங் இல்லாம எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லீவோட பாட்டமை டபுள் ஃபோல்ட் பண்ணி கீழே அடிச்சிருங்க. பாட்டமை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. இது சில இதுல ஸ்டிச் பண்ணியே வரும். ஸ்டிச் பண்ணாம வந்ததுன்னா நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லீவை ஃபோல்ட் பண்ணி பாருங்க. எல்லா ஸ்லீவ்லயுமே இந்த மாதிரி உள் கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரண்ட்ல ஒரு மாதிரி கொசமுசான்னு தெரியாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி உள் கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது ஃப்ரண்ட்ல வரணும். அதே மாதிரி நம்ம டாப்ல நம்ம அந்த ஹார்ம் ஹோல்டர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் லைட்டா ஓபன் பண்ணிட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது பெர்ஃபெக்டா வரும். நார்மலா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது பாதியில இருந்து வச்சு அடிப்போம். இது அந்த மாதிரி இல்லாம இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் வச்சு அடிக்க போறோம். அதே மாதிரி ஸ்லீவ் இந்த பக்கமும் நம்ம ஹார்ம் ஹோல்டர் இருக்கும் இல்லையா, நம்ம டாப் அந்த பக்கமும் இருக்க மாதிரி அடிக்கணும். அதே மாதிரி சென்டர் வரும்போது கொஞ்சம் கிளாத்த உள்ள தள்ளி அடிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கிளாத் தூக்காம, அதாவது இந்த சில வாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கையில பஃப் வச்ச மாதிரி தூக்குன மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல ஈவன் பினிஷிங்கா வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது அந்த எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்ட்ல முடிக்கணும். நார்மல் ஸ்லீவ்னா நம்ம மிடில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். இது அந்த மாதிரி கிடையாது. அந்த எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம அடிச்சு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி பைப்பிங் வந்தது அப்படின்னா நீங்க ஸ்லீவ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்ப ராங் சைடு இருக்கு பாத்தீங்களா, அந்த சைடு திருப்பிட்டு நீங்க சைடை ஜாயின் பண்ணிட வேண்டியதான். நீங்க சப்போஸ் ஸ்லீவ் பெருசா இருக்கு அப்படின்னா நம்ம ஓரத்துல 2-3 தையல் போடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்க இல்ல போட்டுக்கலாம். அதே மாதிரி சிலருக்கு ஹிப் கிட்ட கொஞ்சம் லூஸ் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது பைப்பிங்கோட வர ஸ்லீவ். பைப்பிங் இல்லாம ஸ்லீவ் வந்ததுன்னா அதை எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இது பைப்பிங் இல்லாம வந்திருக்கு. இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ண போறோம். இதுக்கும் ஹார்ம் ஹோல் கிட்ட கொஞ்சம் கிளாத்த ஓபன் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி தையல் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இதுல பாத்தீங்கன்னா அவங்களே ஸ்லீவோட பாட்டமை டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். சென்டர் மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல அடையாளத்துக்காக ஒரு குட்டியா அட்டாக் மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஸ்டார்ட் பண்ணும்போது சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி சென்டர் வரும்போது கொஞ்சம் கிளாத்த உள்ள தள்ள மாதிரி அடிச்சு அதுக்கப்புறமா ஓரமா வரணும். ஒரு கர்வ் மாதிரி வரணும். நடுவுல கொஞ்சம் அதிகமா, அதுக்கப்புறம் வர வர கொஞ்சம் கம்மியா, அந்த மாதிரி வர மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க. இது மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைட்ல அந்த மிடில் ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்ட்ல முடிக்கணும். இது நார்மலா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்றது. நம்மளோட நார்மலா நம்ம குர்தா அதுக்கப்புறம் பிளவுஸ்லாம் கூட ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஸ்லீவ் இந்த மாதிரி தான் அட்டாச் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே நீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இடம்லாம் தூக்காம பெர்ஃபெக்டா இருக்கும். எல்லா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் இதை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் ஸ்லீவ்க்கு. நிறைய பேருக்கு